இதுதான் சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ். இப்பதான் வந்திருக்கோம். 2020 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் முதலமைச்சரா வர யாருக்கு வாய்ப்பு இருக்கு? மு.க. ஸ்டாலின், விஜய். ஒண்ணு மு.க. ஸ்டாலின் சொல்லிருக்கணும், அவர் தொடர்றாருங்க. மிகச்சிறப்பான ஆட்சியை கொடுத்தாரு, நாடு போற்றும் நல்லாட்சி கொடுத்தாரு. குடிதலி கோலோச்சும் மாநில மன்னன், அடிதலிக்கும் உலகு அப்படிங்கிற மாதிரி குடிமக்களுடைய இதை அறிந்து அவங்க சேவை பண்ணிட்டாரு. ஏற்றலும் ஈற்றலும் காத்தலும் காத்த வகுத்தலும் அல்ல அரசுங்கிற மாதிரி நல்ல திட்டங்களை ஏற்றி மக்களுக்கு தள்ளிட்டாப்ல. ஆனா அவர் தான் தொடர போறாருன்னு போட்டிருந்தா பரவாயில்ல. இல்லங்க, விஜய் ஆகச்சிறந்த கோட்பாடுல எடுத்து வச்சிருக்காரு, லட்சியங்களை அப்படி வச்சுட்டாப்ல, கனவு கண்டுட்டாரு. அதனால மக்கள் குபுகுபுன்னு அவருக்கு ஓட்ட போட போறாங்க. அவர் தாங்க முதலமைச்சர் ஆக போறாரு, எங்களுடைய கருத்து கணிப்புல அப்படிதான் சொல்லுது அப்படின்னு சொல்லிக்கணும். ஒண்ணு இந்த பக்கம் நிக்கணும், இல்லைன்னா இந்த பக்கம் நிக்கணும். ஒண்ணு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கணும், இல்ல விஜய் அவர்கள் சொல்லியிருக்கணும். ஸ்டாலின் ஸ்லாஷ போட்டு விஜய். ஏன் ரெண்டு பக்கமும்